ஆசிரியர்களுக்கு வணக்கம். இதுவரைக்கும் நடந்த டெட் எக்ஸாமில் சோஷியலில் எந்த லெசன்லேருந்து அதிகமாக கொஸ்டின் எடுத்திருக்காங்களோ அந்த லெசன் எல்லாம் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இது எப்படின்னா, டெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹார்ட் ஒர்க் கை கொடுக்காது, ஸ்மார்ட் ஒர்க் தான். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் ஓரளவு கவர் பண்ணிட்டாவே ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் 100% உங்களை முழுமையாக பாஸ் பண்ண வைக்கிறதுக்கான முயற்சி தான். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இம்பார்ட்டன்ட்டையும் முடிச்சுட்டு வித் ஷார்ட்கட்டோட அதுக்கப்புறம் மற்றதை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சோஷியலில் இம்பார்ட்டன்ட் லெசனில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம் ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். பாக்ஸ் ஐட்டம் ப்ளஸ் புக் பேக். இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது, பட் இந்த மெத்தடில் படிச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களால் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இந்த கொஷினை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் படிக்கிறோம்னா அந்த கண்டென்ட்லேருந்து கூற்று காரணம் கேட்பாங்களா, மேட்ச் இட் கேட்பாங்களா, இல்லை சூஸ் இட்டில் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அந்த மாதிரி கேட்பாங்களா, இல்லை பொருந்தாததை கண்டுபிடி இந்த மாதிரி கேட்பாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படித்தோம்னா நம்மளால் மார்க்ஸ் நல்லபடியாக ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாத்தையும் நான் 1 by 1 உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லித்தரேன். இந்த வீடியோ 100% உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு லெசனாக நம்ம எதை பார்க்க போகிறோம்னா இந்திய வேளாண்மை. இதில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம் எல்லா டெட்லையுமே வந்திருக்கு. சரி, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குரூப் 2 குரூப் 4 இதுலேருந்து கொஷின்ஸ் நிறையாவே வந்திருக்கு. பாக்ஸ் ஐட்டமே டேரெக்டாகவே கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால இதில் இருக்கிற பாக்ஸ் ஐட்டம் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். எப்படி படிக்கணுன்ற மெத்தடையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிக்சர் பாருங்கள். ஆக்சுவலாக இது பாக்ஸ் ஐட்டம்குள்ளே இல்லை. இந்த பாக்ஸ் ஐட்டமில் இல்லையே, இதை படிக்கணுமா மேம் அப்படின்னு சொல்லி கேட்காதுங்க. ஏன்னா இதுலேருந்து கொஷின் கேட்பாங்க. எப்படி கேட்பாங்கன்னா சிம்பிள் தான். இதிலேருந்து கொஷின் எப்படி வர வாய்ப்பு இருக்குன்னா, இந்தியாவில் உள்ள மண் வகைகளில் அதிகமாக காணப்படும் மண் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்குது. எதுனா கரிசல் மண். நீங்கள் இதில் பர்சன்டேஜ்லாம் நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக இருக்கிற மண் வகை எதுனா கரிசல் மண். ஏன்னா செம்மண் 28 தான் இருக்குது, வண்டல் மண் 22 தான் இருக்குது. அதிகமாக இருக்கிறது கரிசல் மண். இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் கம்மியாக இருக்கிறது, குறைவாக இருக்கிறது எதுனா உப்பு கார மண். சரிங்களா? அது எவ்வளோ இருக்குது? 1.29 இருக்குது. இந்த பர்சன்டேஜ்லாம் நமக்கு கேட்க மாட்டாங்க டெட்டில். எப்படி கேட்க வாய்ப்பு இருக்குன்னா, இந்தியாவில் உள்ள மண் வகைகளில் அதிகமாக உள்ள மண் வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு கரிசல் மண், குறைவாக உள்ளது உப்பு கார மண். இதை எப்படி ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம்? கறியில் உப்பு காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அப்போ கறி நிறையா இருக்கும், கறியில் உப்பு காரம் கம்மியாக இருக்குது. ஏன்னா உப்பு காரம் தானே கம்மியாக இருக்குது, உப்பு கார மண் அப்படின்னக்குள்ள கறினா கரிசல் மண். அப்போ கரிசல் மண் அதிகமாக இருக்குது, உப்பு காரம் கம்மியாக இருக்குது. அப்படி இருந்தால் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இந்திய மண் வகைகளில் நமக்கு தெரிய வேண்டியது 2. ஃபஸ்ட்டு அதிகமாக இருக்கிறது கரிசல் மண். இந்தியாவில் அதிகமாக இருக்கிறது கரிசல் மண், குறைவாக இருக்கிறது உப்பு கார மண். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? இதுக்கடுத்து நம்ம 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மண்ணின் வகைகள், அதில் வளரும் பயிர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஏன்னா களிமண்ணெல்லாம் எந்த மாதிரி செடி வளரும், செம்மண்ணெல்லாம் எந்த மாதிரி செடி வளரும், வண்டல் மண்ணெலாம் எந்த மாதிரி செடி வளரும், இந்த மாதிரி தான் அது பேஸ் பண்ணது. இப்போ இந்த பாக்ஸில் நமக்கு ஒரே ஒரு கொஷின் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பார்க்குறதுக்கு தானே இவ்வளோ பெருசாக இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மட்டும் பார்த்துட்டா போதும். இதில் கொஷின் எப்படி கேட்க சான்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் இதை படித்து காமிச்சிடுறேன். இந்தியாவில் மண் சீரழிவு என்பது ஒரு முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இந்திய தொலை நுண்ணுணர்வு IIRS 2015ஆம் ஆண்டு ஆய்வறிக்கையின்படி 147 மில்லியன் ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் அரிப்பால் பாதிப்படைந்துள்ளது. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பேரா தான் இம்பார்ட்டன்ட். இந்த பேராவில் கொஷின் எப்படி கேட்பாங்க? எவ்வளோ நிலப்பரப்பு பாதிப்படைஞ்சிருக்கு அப்படி கேட்பாங்களா, இல்லை இந்தியாவில் மண் சீரழிவு அப்படின்றது ஒரு முக்கிய பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களான்னு கேட்டால் இதையும் தாண்டி ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. என்னென்னா, இந்தியாவில் மண் சீரழிவை பற்றி ஆய்வு செய்யும் அமைப்பு எது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இது அப்படியே நான் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் புக்கு வச்சுருந்தீங்கன்னா புக்கு மேலே எழுதிக்கோங்க, இல்லை நீங்கள் தனியாக நோட் போட்டு ரைட் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் ரைட் பண்ணிக்கோங்க. எப்படி கேட்பாங்கன்னா, இந்தியாவில் மண் சீரழிவை பற்றி ஆய்வு செய்யும் அமைப்பு எது? இந்திய தொலை நுண்ணுணர்வு. அப்படி இல்லைன்னா இந்த வேர்டு IIRS, இது இம்பார்ட்டன்ட். சரிங்களா? IIRS. அப்போ இந்தியாவில் மண் சீரழிவை பற்றி ஆய்வு செய்கிற அமைப்பு எதுனா IIRS. இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
அப்போ 2015 வரைக்கும் எவ்வளோ ஹெக்டேர் நிலப்பரப்பு மண் வந்து பாதிப்படைஞ்சிருக்குங்களா? 147 மில்லியன். இந்த IIRS அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிமோட் சென்சிங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது வந்துட்டு நீங்கள் சும்மா ரீட் அவுட் பண்ணாவே போதும். அதாவது இந்தியாவில் இருக்க மண் வகை வந்து என்னென்ன சவால்களை எதிர்கொள்ளுது, மண்ணரிப்பு, மண் சீரழிவு, நீர் தேங்குதல், உவர்ப்பு மற்றும் காரத்தன்மை, உப்பு படிவுகள். இதை ஜஸ்ட் நீங்கள் படிச்சிங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். மண்வள பாதுகாப்பு மற்றும் மண்வள மேலாண்மை இதுவுமே அது மாதிரி தான். காடுகளை நிறையா உருவாக்குனா மண்வளத்தை பாதுகாக்கலாம். அணைகள், குறுக்கணைகள் கட்டுதல், அதிக மேய்ச்சலை தடுத்தல். அதனால தான் சொல்லுவாங்க இந்த ஃபாரஸ்ட்லலாம் ஆடு மாடு மேய்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருப்பாங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தானே காடுகள் இப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அங்கே இருக்கிற மண்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கெல்லாம் வந்து மேய்ச்சலுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. மேம்பட்ட பயிர் சாகுபடி முறைகளை பின்பற்றுதல் இதெல்லாம் சும்மா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா புரியும். சரிங்களா? இந்த பாக்ஸ் ஐட்டமில் எப்படி கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன். மறக்காமல் எல்லாத்தையும் நோட் பண்ணிகிட்டே வந்துருங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மேப் பாருங்கள். இந்த மேப்பில் இந்திய முக்கிய மண் வகைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த மண் வகை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா செம்மண் தான் அதிகமாக இருக்குது. சரிங்களா? சரளை மண் கொஞ்சோண்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வண்டல் மண்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடற்கரையோர பகுதிகளில் வண்டல் மண் நிறைய காணப்படுது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது செம்மண். ஜஸ்ட் இந்த டேட்டாவை தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது நீர்ப்பாசனத்தின் பரப்பளவு. இந்தியாவில் அதிகமாக எந்த டைப்பில் நீர்ப்பாசனம் நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குழாய் கிணறு மூலமாக. இதில் வந்து பர்சன்டேஜ் முக்கியம், 46. சரிங்களா? ஏன்னா பேசிக்காக இந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா, அதாவது இந்தியாவில் அதிகமாக நடைபெறும் பாசன வகை எது அப்படின்னு சொல்லி கேட்டால் குழாய் கிணறுன்றது நிறைய பேருக்கு தெரியும், போட்டுருவாங்க. ஆனால் அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 46%. ஜஸ்ட் இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட். பிரதான் மந்திரி கிருஷி சஞ்சாயி யோஜனா PMKY. இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா குறைந்த அளவு நீரில் அதிக மகசூலை பெறுதல் மற்றும் தண்ணீர் பயன்பாட்டை மேம்படுத்த ஏற்படுத்தப்பட்ட திட்டம். இது அப்படியே கொடுத்துட்டு எந்த திட்டம்னு கேட்டாங்கன்னா நமக்கு தெரியணும். PMKY. சரிங்களா? அதாவது கம்மியான தண்ணியில் நிறையா மகசூலை பெறணும், அப்புறம் தண்ணி பயன்பாட்டை மேம்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் தான் PMKY. சரிங்களா? இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள். இந்தியா பல்நோக்கு ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இந்த ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் இருக்கோ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் பார்த்திங்கன்னா இடுக்கி, கேரளாவில் இடுக்கி பெரியார் அணை அங்கே இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம இதில் ஒன்று தான் இருக்குது, மேட்டூர் டேமு. சரிங்களா? அதனால் இந்த மேட்டூர் டேமை மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் ஆற்று பள்ளத்தாக்கு திட்டம் எங்கே இருக்குது? மேட்டூரில் இருக்குது. இப்போ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், ஆறுகள். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டத்தில் 6 பேர் என்னன்னா தாமோதர் தான், அதே பேர். இந்த தாமோதர் ஆறால் எந்த மாநிலங்கள் பயனடையுதுன்னா மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட். இதை வந்துட்டு ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம்? இப்போ தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டமும் அதோட 6 பேரே வச்சுட்டாங்க. இப்போ தாமோதர்ன்ற 6 பேரே அந்த பள்ளத்தாக்கு திட்டத்துக்கு வச்சுட்டாங்க. அப்போ இதுக்கு நமக்கு ப்ராப்ளம் இல்லை. நமக்கு பயனடையும் மாநிலங்கள் இது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதையும் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். இதுக்கு ஷார்ட்கட் சொல்கிறேன். இங்கே ஜாருன்னு இருக்குங்களா, இங்கே வங்காளம் அப்படின்னு இருக்கா. இப்போ தாமோதர், இந்த தாமோதர்ன்றதுல மோதர் அப்படின்றத மட்டும் எடுத்துருங்க, மோருன்னு வரும். சரிங்களா? தாமோதர் மோர், தாவை எடுத்துட்டா மோர் வருதுங்களா. அப்போ இங்கே மோருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளம், அப்போ மேற்கு வங்காளம், ஜார்க்கண்ட். வாங்க ஜார்ஜ் மோர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போ மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட். வாங்க ஜார்ஜ், ஜார்க்கண்ட்ன்றதுக்கு ஜார்ஜ் வந்துடும், வங்காளம்ன்றதுக்கு வாங்க ஜார்ஜ், தாமோதர் மோர் சாப்பிடலாம். இதுதான் ஷார்ட்கட்டு. சைடில் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் படிக்கக்குள்ள ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க ஜார்ஜ் மோர் சாப்பிடலாம். அதுதான் ஃபர்ஸ்ட்டுக்கான ஷார்ட்கட். செகண்ட், பக்ரானங்கல் திட்டம். அதாவது உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை எங்கே இருக்குன்னா பக்ரானங்கல்ல இருக்குங்களாம். இது எந்த ஆறு இங்கே பாயுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சட்லஜ் ஆற்றுல தான் பக்ரா நங்கல் திட்டம் செயல்பட்டுருக்கு. அதாவது உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை இங்கே தான் இருக்குது. இதனால எந்தெந்த மாநிலங்கள் பயனடையுது அப்படின்னு சொல்லி பார்த்தா பஞ்சாப் மற்றும் ஹரியானா. சரிங்களா? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். இதை ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம்னா ராஜா, ஹரி, பஞ்சம் வந்துட்டதுனால சட்டுன்னு உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணையை பக்குன்னு திறந்து விட்டுட்டாரு. சரிங்களா? இதை மட்டும் ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இது ஒன்றுக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் ஒன்றுக்குமே ஷார்ட்கட் சொல்கிறேன். பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இது மூணு ஸ்டேட்டை எடுத்துக்கோங்க. ராஜஸ்தான்றது ராஜா, ஹரியானான்றதுல ஹரி, பஞ்சாப்ன்றது பஞ்சம். அந்த ராஜா பேர் ஹரி. ராஜா ஹரி, பஞ்சாப் பஞ்சம் வந்துட்டதுனால சட்லஜ் ஆறு அப்படின்னக்குள்ள சட்டுன்னு உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணை என்ன அதைய பக்குன்னு திறந்து விட்டுட்டாரு. ஏன்னா அணையை திறந்தா தானே தண்ணி வரும். தண்ணி வந்துச்சுன்னா பயிர்கள்லாம் நல்லா வளர ஆரம்பிச்சிருமா, அப்போ பஞ்சம் தீர்ந்து போயிடும். சரிங்களா? அப்போ பஞ்சாப்னா பஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்ரானா பக்குன்னு திறந்து விட்டுட்டாரு. இப்படி படிச்சிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஈஸியாக மெமரி பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஹிராகுட் திட்டம் உலகிலேயே மிக நீளமான அணை. இது மகாநதி ஆறு இருக்கு இல்லைங்களா, அங்கே தான் இது செயல்படுத்தியிருக்காங்க. இது எங்கே இருக்குன்னா ஒடிசா. இதை ஷார்ட்கட்டாக எப்படி வச்சுக்கலாம்? குட். இங்கே ஹிராகுட் இருக்குங்களா, குட்டுன்றதை இங்கே எடுத்துக்கோங்க. இங்கே மகான்றது ஒரு பொண்ணு, இங்கே ஒடிசாவில் ஒடி, இந்த ஒடிசாவில் ஓடின்றதை எடுத்துக்கோங்க. குட் மகா, ஓடிட்ட, நல்லா ஓடிட்ட, அதாவது நல்லா ஓடி ப்ரைஸ் வாங்கிட்ட, அதான் ஹிராகுட். அப்படின்னக்குள்ள குட்டு மகா, நல்லா ஓடி சாதிச்சிட்ட அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அதான உலகத்திலே நீளமான அணை, அப்போ அது நல்ல சாதனையை படைச்சிருச்சு. அப்போ ஹிராகுட், குட் மகா, ஓடி சாதிச்சிட்ட. அப்போ ஹிராகுட் திட்டம் மகாநதி ஒடிசா. ஏன்னா அதுதான் உலகிலேயே நீளமான அணை. இப்போ இதுக்கும் கனெக்ஷன் இருக்குது, கோசி திட்டத்துக்கும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. கோசிங்கிறது யாருன்னா கௌசி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மகாவோட ஃப்ரெண்டு கௌசி. கௌசி திட்டம்னா அது எந்த ஆருக்கு பாய்தான்? அதே கோசி ஆருக்கு தான். அதாவது கௌசின்னு வச்சுக்க சொன்னேன். அதே கோசி ஆறு, கோசி ஆறில் கொண்டு வந்தது தான் கோசி திட்டம். அப்போ இது எங்கன்னா பீகார் மற்றும் நேபாளம். இது எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்? கோசின்றதை கௌசின்னு வச்சுக்க சொன்னேன்னா, இப்போ மகா ஓடி ஒரு நல்ல பேர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்போ கௌசிக்கும் கோபம் வந்துடுச்சு, நாமளும் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசி என்ன பண்ணாங்க, கார் எடுத்துகிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தாங்க ஃபுட்பால் விளையாடுறதுக்கு அப்படின்னு ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது கோசின்றது கௌசி. கௌசி என்ன பண்ணாங்க, பீகார் கார் எடுத்துகிட்டு போய் நேபாளம்னா பால், பால் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ கௌசி கார் எடுத்துகிட்டு போய் பீகார் கார் எடுத்துகிட்டு போய் பால் வாங்கிட்டு வந்தாங்க. இனி நாமளும் ப்ராக்டிஸ் பண்ணி ஜெயிக்கணும், நாமளும் ஸ்போர்ட்ஸில் ஒரு நல்ல இடம் வரணும். ஏன்னா ஹிராகுட் திட்டம் தானே உலகிலே மிக நீளமான அணை அப்படின்னு சொல்கிறாங்க. குட் மகா, நீ ஓடி சாதிச்சிட்டேன்னு அவங்க பேர் வாங்கின மாதிரி கௌசியும் ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோசி திட்டம். கோசினா கௌசி திட்டம் பீகார் கார் எடுத்துகிட்டு போய் நேபாள் பால் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு துங்கபத்ரா திட்டம். அதே துங்கபத்ரா ஆறில் தான் இருக்குது. இது எங்கன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் கர்நாடகா. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, நமக்கு கர்நாடகா நமக்கு தண்ணியே தராமல் இருக்கிறதுனால தானே, நமக்கு கர்நாடகா ஒழுங்காக தண்ணியே தராததுனால தானே நம்ம விவசாயிகள்லாம் கவலையில் தூங்காமல் இருக்காங்க. அவங்களுக்குலாம் அது ஒரு நிஜமாமே ஒரு சில கஷ்டம் தானே அதெல்லாமே. அப்போ கர்நாடகா தண்ணி தரலைன்னா தூங்க மாட்டாங்க. கர்நாடகா கூட ஆந்திராவும் சேர்ந்துட்டு பிரச்சனை பண்ணுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கர்நாடகா ஆந்திரான்றது ரைமிங்காகவே வந்துடும். அப்போ துங்கபத்ரா நம்ம விவசாயிகள் நிறைய பேரை தூங்க விடாமல் பண்ணுறது கர்நாடகா, தண்ணி விடாமல். ஏன்னா இது ஆறுகள் சம்மந்தப்பட்டது தானே. அப்போ கர்நாடகா ஆந்திரா இது ரெண்டும் தொல்லை பண்ணுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தெஹிரி, பாகிரதி, உத்தரகாண்ட். இந்த தெஹிரி பாகீரதி ரைமிங்காக வருதுன்னு நீங்கள் வச்சுக்கிட்டாலும் ஓகே. இல்லை நான் ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன், சிரிக்கக்கூடாது சரிங்களா? ஷார்ட்கட்டுக்காக தான். தெஹிரி அப்படின்றத தெரி மூவின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தெரி விஜய் மூவி இருக்குல்ல, தெரி மூவி. பாகிரதி அப்படின்றது யாருன்னா அனுஷ்காவோட பாகமதின்னு ஒரு ஃபிலிம் இருக்குது தெரியுங்களா? அனுஷ்காவோட ஃபிலிமு பாகமதின்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி இருக்குதுன்னு நினைக்கிறேன்.
அந்த டைமில் தெரி மூவி ரிலீஸ் ஆனப்பயே பாகமதியும் ரிலீஸ் ஆச்சு. அதாவது பாகிரதி 6 பேர், பாகமதின்னு வச்சுக்கோங்க. அந்த டைமில் தெரி மூவி ரிலீஸ் ஆகும்போதே பாகமதி ஃபிலிமும் ரிலீஸ் ஆச்சு. அனுஷ்கா மூவி நல்லா ஓடாததுனால அவங்க வந்து உக்கிரமாகி காண்டாயிட்டாங்க. நம்ம ஃபிலிம் நல்லா ஓடலையே அப்படின்னு சொல்லிட்டு அனுஷ்கா ஃபேன்ஸ் இருந்தால் கோச்சிக்கூடாது, ஷார்ட்கட்டுக்காக தான். அப்போ தெகிரி அணை அப்படின்னா தெரி, தெரி பாகிரதினா பாகமதி. அப்போ தெரி மூவி பாகமதி மூவி ரெண்டும் ரிலீஸ் ஆகுது. தெரி நல்லா ஓடிடுச்சு, பாகமதி ஓடலன்றதுனால உக்கிரமாயி காண்டாயிட்டாங்க அனுஷ்கா. ஏன்னா அது ஹாரர் மூவி தானே, அதனால் அவங்க உக்கிரமாயி காண்டாயிட்டாங்க. உத்தரகாண்ட், உக்கிரமாயி காண்டாயிட்டாங்க, உத்தரகாண்ட். சரிங்களா? அப்போ தெகிரி அணை, பாகிரதி, உத்தரகாண்ட் அப்படின்றது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட்டு சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். சம்பலில் இருக்குது, அதாவது சம்பல் ஆற்றுக்கு, அதாவது சம்பல் ஆற்றில் போடப்பட்ட திட்டம் தான் சம்பல் பள்ளத்தாக்கு திட்டம். இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலான்னா, ராஜஸ்தான்னாவே அங்கே என்ன இருக்கும்? பாலைவனம். ராஜஸ்தானுக்கு மத்தியில் போயிட்டோம்னா, சரிங்களா, ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம். அப்போ ராஜஸ்தானுக்கு மத்தியில் போயிட்டா சாம்பலாயிருவாங்க எல்லாரும். ஏன்னா அங்கே அவ்வளோ அந்தளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். இங்கே சம்பல்ன்றதை சாம்பல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேசம், ராஜஸ்தானுக்கு மத்தியில் போயிட்டா சாம்பலாயிருவாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாகார்ஜுனா சாகர் திட்டம், கிருஷ்ணா, ஆந்திர பிரதேசம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கே இருக்கிற கிருஷ்ணரை எடுத்துக்கோங்க, இங்கே இருக்கிற நாகார்ஜுனா அதாவது அர்ஜுனனை எடுத்துக்கோங்க. அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கிட்ட சொல்கிறாரு, ஆந்திர பிரதேசம் ஆத்திரப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு தான் பகவத்கீதை உபதேசத்தை சொன்னார். சரிங்களா? கிருஷ்ணர் தானே பகவத்கீதைக்கு உபதேசம் சொன்னார். இது ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறேன். கிருஷ்ணர் வந்து இங்கே அர்ஜுனா வருது இல்லைங்களா, அப்போ அர்ஜுனன்கிட்ட ஆத்திரப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணது தான் பகவத்கீதை. ஆந்திர பிரதேசம்ன்றத ஆத்திரம் அப்படின்னு வச்சுக்காது, கோவப்படாத. அந்த போர் நடந்துட்டு இருக்கிற சமயத்தில் அர்ஜுனனுக்கு நிறைய கோபம் வரும். அப்போ தான் அவரை சாந்தப்படுத்துறதுக்காக கீதையை உபதேசிச்சிருப்பார் கிருஷ்ணர். யாருக்கு? அர்ஜுனனுக்கு. அதுதான் இங்கே அப்படியே ரிலேட்டடாக வருது பாருங்க. கிருஷ்ணர் அர்ஜுனன் ஆத்திரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உபதேசம் பண்ணுறாரு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. சரிங்களா? இதுவும் மூவி ரிலேட்டடான ஒரு ஷார்ட்கட்டு. சரிங்களா? அதாவது மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இங்கே மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் இருக்குங்களா? அப்போ மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். மகாராஜா சொல்கிறாரு, மத்தியமாக சினிமாவுக்கு போகலாம், நர்மதான்றத உங்கள் ஒய்ஃப் நர்மதை. எந்த ஃபிலிம்க்கு? சர்தார் மூவிக்கு அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. அதாவது மகாராஜா சொல்கிறாரு, மதியமாக போகலாம் நர்மதா சர்தார் மூவிக்கு. இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இந்த சென்டென்ஸை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். இங்கே நம்ம மேலே ஒரு ஷார்ட்கட் பார்த்தோம், செகண்டா, அது ஞாபகம் இருக்குங்களா? பக்ரா நங்கல் திட்டம் உலகின் பெரிய புவியீர்ப்பு அணை அப்படின்னு சொல்லிட்டு அது சட்லஜ் ஆறுக்கு குறுக்கால இருக்குது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இந்த மாநிலங்கள்லாம் பயனடையுதுன்னு பார்த்தோம். இதுக்கு ஷார்ட்கட் என்ன சொன்னேன்? ராஜா ஹரி பஞ்சம் வந்துட்டதுனால சட்டுன்னு உலகிலேயே பெரிய புவியீர்ப்பு அணையை பக்குன்னு திறந்து வச்சுட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா, அதுக்கப்புறம் தண்ணி நிறையா வந்து மக்கள் நல்லா வேளாண்மை நல்லா வளர்ந்துட்டதுனால அவங்களோட வாழ்வாதாரம் மேம்பட்டது, அவங்களோட பொருளாதாரம் நல்லா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இதை வந்து அப்போ இருந்த பிரதமர் பாராட்டுனாங்க. அந்த பிரதமர் யாருன்னா இந்திரா காந்தி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த இந்திரா காந்தி கால்வாய் திட்டமும் அதே சட்லஜ் ஆறு கிட்ட தான் போகுது. அதே ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா அதே மாநிலங்கள் தான் பயனடையுது. சரிங்களா? அப்போ இந்த சட்லஜ் ஆறு கிட்ட ரெண்டு கால்வாய் திட்டம் இருக்குது. ஒன்று பக்ரா நங்கல் திட்டம், இன்னொன்று இந்திரா காந்தி கால்வாய் திட்டம். பயனடைகிற மாநிலங்களும் ஒரே மாநிலங்கள், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். சரிங்களா? அப்போ இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ஹரி பஞ்சம் வந்துட்டதுனால சட்டுன்னு உலகிலேயே பெரிய புவியீர்ப்பு அணையை பக்குன்னு திறந்து விட்டதுனால பஞ்சம் நீங்கிருச்சு. அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி பாராட்டுனாங்க. இது கேட்கறதுக்கு தாங்க ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் இது கண்டிப்பாக எக்ஸாம் டைமில் 100% கை கொடுக்கும்.
லாஸ்ட்டாக இருக்கிறது மேட்டூர் அணை. இது உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ரொம்ப ஈஸி. மேட்டூர் அணைனா காவிரி, தமிழ்நாடு. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் இதை எந்த அளவுக்கு ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கலாம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு எல்லாருமே ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுங்க. நீங்கள் எப்படி லைக் கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த வீடியோவும் 4 பேருக்கு ரீச் ஆகும். எனக்கும் இது போல் கஷ்டமான இருக்க டாபிக்லாம் எப்படி உங்களுக்கு ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ஊக்கமாக அமையும். அதனால எல்லாரும் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படியே மேட்ச் ஷீட்டில் கேட்டிருந்தாங்க, எதையுமே மாற்றலை, டெட்டில் தான் கேட்டிருந்தாங்க. இல்லைங்களா? அதாவது இந்தியாவில் உள்ள இடப்பெயர்வு வேளாண்மையின் பல்வேறு பெயர்கள். அஸ்ஸாமில் வந்துட்டு ஜூம்னு சொல்கிறாங்க, கேரளாவில் வந்து பொன்னம், ஆந்திரா மற்றும் ஒடிசாவில் பொடு, மத்திய பிரதேசத்தில் பீவார், மாசான், பெண்டே, பீரா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு நான் ஷார்ட்கட் சொல்கிறேன். அஸ்ஸாம் அப்படின்னு இருக்குங்களா, அஸ்ஸாம் அப்படின்றது இங்கே ஜூம்னு கொடுத்துருக்காங்க, இதை ஜாம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அஸ்ஸாம் ஜாம் அப்படின்றது ரைமிங்காகவே வந்துடும். ஜூம் ஜாம் ஈஸியாக தான் இருக்கும். அப்போ அஸ்ஸாம் ஜாம் இது ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. கேரளா, கேரளா பொன்னம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, இப்போ தமிழ்நாட்டிலலாம் பொண்ணு கிடைக்கலன்னா கேரளாவில் தானே போய் மேரேஜ் பண்ணிட்டு வராங்களாம், அப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் பொண்ணு கிடைக்கல, அதனால் கேரளாவில் தான் பொண்ணு இருக்குது. அப்போ கேரளா பொன்னம். அப்புறம் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா இது வந்து பொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஆத்திரத்தில் செடியை ஒடிச்சு போடாத, இதுதான் ஷார்ட்கட்டு. ஆந்திர பிரதேசம்னா ஆத்திரம், ஆத்திரத்தில் செடியை ஒடிசா வருதுங்களா, ஒடிச்சு பொடு, போடாத, பொடுன்றதுக்கு போடாத அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆத்திரத்தில் செடியை ஒடிச்சு போடாத. மீதி இருக்கிறதெல்லாம் மத்திய பிரதேசம். சரிங்களா? இது ஈஸியாக அப்படியே தெரிஞ்சிடும். 4 கொடுத்துருக்காங்க, ஈஸின்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்காதீங்க. ஜஸ்ட் இப்போ இது 3 நல்லா கிளியராக தெரிஞ்சிச்சுனாவே மற்றது நம்ம போட்டுடலாம்ல, அதுக்காக சொல்ல வந்தேன். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா ஆல்ரெடி இது கேட்ட கொஷின். நெக்ஸ்ட், வேளாண் பருவம். வேளாண் பருவமில் இந்த வட மாநிலங்கள், அதாவது என்னென்ன முக்கிய பயிர் வகைகள், தென் மாநிலங்களில் என்ன, வட மாநிலங்களில் என்ன, இந்த மாதிரி அவங்க கேட்க மாட்டாங்க. சரிங்களா? நமக்கு இதில் கொஷினில், அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி வரும்னா, காரிப் பருவம் எந்த பருவத்தில் வரும், அதாவது எந்த மாதத்தில், ராபி பருவம்னா அது எந்தெந்த மாதம், சையத் பருவம்னா எந்தெந்த மாதம், இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது ஆல்ரெடி கேட்டும் இருக்காங்க. இதை எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா, அதாவது டீச்சர்ஸை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கவர்மெண்ட் டீச்சர், நான் ப்ரைவேட் டீச்சரை சொல்லவே இல்லை, கவர்மெண்ட் டீச்சரை சொல்கிறேன். சரிங்களா? இப்போ ஒரு கவர்மெண்ட் டீச்சர் இருக்காங்கன்னா, ஸ்கூல் எந்த மந்த்து ஸ்டார்ட் ஆகும், ஜூன் மந்தில் ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அப்போ ஒரு கவர்மெண்ட் டீச்சராக ஆயிட்டாங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் எப்படி போவாங்க, ஸ்கூலுக்கு கார்லேயே போயிட்டு கார்லேயே வருவாங்க. எந்த மாதத்துலேருந்து, ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம்னா நம்ம டீச்சர்ஸ் டே எப்போ வரும், செப்டம்பர் மந்த்து தானே வரும். அப்போ இதை ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஜூன் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கார்லேயே போயிட்டு கார்லேயே வராங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே செப்டம்பர் அப்படின்றது நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் டீச்சர்ஸ் டே வர்றதுனால. சரிங்களா? அப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுற மந்த்லேருந்து டீச்சர்ஸ் டே வர வரைக்கும் கார்லேயே போயிட்டு கார்லேயே வருவாங்க. ஏன்னா அது அவங்களோட வெயிட்டை காமிக்கிறாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு, அது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நெக்ஸ்ட்டு, ராபி பருவம்னா அக்டோபர் டு மார்ச். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, அக்டோபர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் இந்த 10th 12th எடுக்கிற ஸ்டாஃப் எல்லாருமே ராபின்ஹுட் மாதிரி. சரிங்களா? டே படிடா, மார்க் வரணும்டா, என்கிட்ட படிக்கிற பசங்க, அதாவது என் சப்ஜெக்டில் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ராபி பருவம், ராபினா ராபின்ஹுட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபின்ஹுட் மாதிரி இருப்பாங்க அப்படின்றத ஷார்ட்கட்டாக வச்சுக்கோங்க. எந்த மந்த்து, அக்டோபர் டு மார்ச். ஏன்னா அக்டோபர்லாம் நெருங்கிடுச்சுன்னா போர்ஷன்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, பசங்களுக்கு நான் படிக்கணும் அப்படின்ற அந்த மோட்டிவ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. அப்போ அக்டோபர் டு மார்ச் அந்த எக்ஸாம் பீரியட் வரும்போது அவங்க வந்து ராபின்ஹுட் மாதிரி நல்லா படின்னு சொல்லுவாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு, நெக்ஸ்ட்டு ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுமா, அப்போ டீச்சர்ஸ்க்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அப்போ டீச்சர்ஸ்லாம் லீவில் இருப்பாங்க. அப்போ வீட்டில் பசங்களோட இருக்கலாம் அப்படின்ற தாட் இருக்கும். ஆனால் அதுவே வீட்டில் சின்ன பசங்களாக இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சையத் பருவம், என்னடா வாழ்க்கை இது, கிளாஸில் 60 பிள்ளைங்களை கூட நம்ம கட்டி மேய்ச்சிட்டோம், அந்த வீட்டில் இருக்க 2 நம்மளால் சமாளிக்க முடியலையே. ஏன்னா 2 பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்துட்டு கம்ப்ளைண்ட் வந்துகிட்டே இருக்கும். அம்மா அண்ணன் இது பண்ணா, அம்மா பாப்பா இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வரும்ல, அதுக்காக. அப்போ ஏப்ரல் டு ஜூன் மாதம் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பட் இருந்தாலும் ஏப்ரல் டு ஜூன், ஏப்ரல் மே ஜூன் பக்கத்துலன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஏப்ரல் மே
அப்போ ஏப்ரல் டு ஜூன்லலாம் அவங்களுக்கு சேனு சலிச்சு போயிடும். ஸ்கூல் திறந்துட்டா கூட நம்ம ஜாலியாக இருப்போம், இந்த பசங்களாம் சமாளிக்க முடியலையே அப்படின்னு தோணும்ல, சே அப்படின்ற அந்த ஃபீல். அதான் சையத் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ காரிப்னா கார்லேயே போவாங்க ஜூன் டு செப்டம்பர், ராபினா ராபின்ஹுட் மாதிரி இருப்பாங்க அக்டோபர் டு மார்ச், சையத் பருவம். சையத்னா சேனை அவங்க சலிச்சு போயிடும் ஏப்ரல் டு ஜூன். சரிங்களா? இதுக்கு ஷார்ட்கட் நம்மளே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட்டு இந்த மேப் இம்பார்ட்டன்ட். இந்த மேப் பாருங்கள். இந்த மேப்பில் வந்துட்டு இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் கரும்பு, அதாவது வாணிப பயிர்கள். இதில் இந்தியாவோட முக்கியமான பணப்பயிர்கள் எது அப்படின்றத தான் இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டியது சில விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நம்ம அதாவது இந்த பாக்ஸ் ஐட்டமுக்கு வெளியவும் நம்ம பார்க்கணும். அது என்னென்னா, இந்தியாவில் கரும்பில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராகும். அதாவது இந்தியா கரும்பில் உலகின் 2வது பெரிய உற்பத்தியாளராகும். அப்போ கரும்பில் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கரும்பில் தான் நம்ம செகண்ட் பிளேஸில் இருக்கோம். ஆனால் சர்க்கரை உற்பத்தியில் 3வது இடத்துல இருக்கும். சரிங்களா? கரும்பில் செகண்ட் பிளேஸு. அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நம் நாடு கியூபா மற்றும் பிரேசிலுக்கு அடுத்தபடியாக 3வது இடத்தில் உள்ளது. எதில்? சர்க்கரை உற்பத்தியில். சரிங்களா? சர்க்கரை உற்பத்தியில் நம்ம நாடு 3வது இடத்துல இருக்குது. கரும்புன்னு பார்த்தா 2வது இடத்துல இருக்குது. அதுக்கு அடுத்து இன்னொரு இம்பார்ட்டன்ட், இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் மாநிலங்கள் முதன்மை உற்பத்தியாளராகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பருத்தி. பருத்தி உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக இந்தியா 2வது இடத்துல இருக்குங்களாம். சரிங்களா? இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பருத்தியில் ஃபஸ்ட்டு வந்து சீனா, 2வது வந்து இந்தியா. நெக்ஸ்ட்டு சணல். சணல்னு எடுத்துட்டா நிறையா டைம் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சணல்னு வந்தாவே அது வந்து மேற்கு வங்கம். மேற்கு வங்கம் தான் சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்குது. இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க, மேற்கு வங்க மாநிலம் முதலிடம் வகிக்கிறது. இது நமக்கு வந்து பிளாக்காக கொடுக்கல, பட் நிறைய எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சே நிறையா குரூப் 4 கொஷினில் ரிப்பீட்டட் கொஷின் இது. சணல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேட்டிருக்காங்க. மேற்கு வங்கம். நெக்ஸ்ட்டு எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள்னா குஜராத். குஜராத் மாநிலம் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. இங்கே இருக்குது பாருங்கள், குஜராத் தான் எண்ணெய் வித்தில் முதலிடம். அதே மாதிரி நிலக்கடலை உற்பத்தியில், அதாவது இந்த கடலை சொல்லுவாங்கள்ல, கடலை உற்பத்தியில் சீனாவுக்கு அடுத்தபடியாக உலகிலேயே 2வது இடத்துல இந்தியா இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு சைனா, செகண்டு இந்தியா. எது? நிலக்கடலையில். அப்போ பருத்தியும் நிலக்கடலையும் நம்ம எடுத்துக்கலாம். பருத்தியிலையும் நிலக்கடலையிலையுமே ஒன்று தான். ஃபஸ்ட்டு சீனா, செகண்ட் வந்து இந்தியா. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸ்லேருந்து எப்படி கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்குன்னா, இந்தியாவில் முதல் கால்நடை கணக்கெடுப்பு எப்பொழுது எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 1919. 1919 ஈஸியாக தான் இருக்குது, அதனால் உங்களால் மறக்க முடியாது. 1919 இந்தியாவில் ஃபஸ்ட்டு கால்நடை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. எந்த தலைப்புன்னு கேட்டால் பால் பண்ணை கால்நடைகள். சரிங்களா? பால் பண்ணை கால்நடைகள். இப்போ நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டோட டேட்டா பார்க்கலாம். தமிழ்நாட்டில், அதாவது நம்ம மாநில அரசு வந்து எப்படி எடுக்குதுன்னா தன் கால்நடை கணக்கெடுப்பை கால்நடை வளர்ப்புத்துறை இதோட உதவியோடு தான், அதாவது கால்நடை வளர்ப்புத்துறை இதோட உதவியோடு தான் மேற்கொள்ளப்படுது. இது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவினால், அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எவ்வளோ இருக்குது அப்படின்ற கணக்கெடுப்பும் எடுக்கிறாங்க. இது யார் மூலமானா மண்டல இணை இயக்குனர் மூலமாக. இது ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த கணக்கெடுப்பு எல்லாமே மத்திய அரசோட வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சகம். இது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து கால்நடை வளர்ப்பு, 3வது பால் பண்ணை, 4வது மீன்வளத்துறை. இதோட வழிகாட்டுதல் படி தான் இது எல்லாமே நடக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்து மட்டும் வச்சுக்கோங்க. அதாவது விவசாயிகள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள், ஒரு வேளாண்மை செய்கிறதுனால, விவசாயம் செய்கிறதுனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை விவசாயிகள் எதிர்கொள்கிறாங்க அப்படின்றத தான் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா கூற்று காரணம்லாம் இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காக தான் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ண சொன்னேன். உங்களுக்கு ஒரு டைம் படித்தாவே இதெல்லாம் புரிஞ்சிடும். அதாவது எரிபொருள் ப்ராப்ளம் இருக்கும், மழை அது நார்மலாகவே தெரியும். வனவிலங்கு, இந்த ஃபாரஸ்ட் ஏரியா பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் இந்த ப்ராப்ளம் நிறையா இருக்கும். அப்புறம் கடினமான நிலப்பரப்பு, மண்ணோட தன்மை மாறி இருக்கிறது, அதிக வெப்பம், மின்சாரம், எதிர்பாரா இடையூறுகள். இது கூட ப்ளஸ் இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்னென்னா போதிய கிடங்கு, அதாவது இந்த வேளாண்மை பொருட்களை சேமித்து வைக்கிறதுக்கான கிடங்கு அது இல்லாமல் இருக்கிறது. சரிங்களா?
இந்த ப்ராப்ளம் எல்லாத்தையும் ஒரு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற இந்த டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து நிறையா டைம் கொஸ்டின் வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். மஞ்சள் புரட்சினா என்ன, நீல புரட்சினா என்ன, பழுப்பு புரட்சினா என்னன்னு. இது ஈஸியாக தான் இருக்கும், இதுக்கு ஷார்ட்கட்டே தேவைப்படாது. ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே இது நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். மஞ்சள் புரட்சினா எண்ணெய் என்ன கலரில் இருக்கும், கோல்டன் கலரில் தானே இருக்கும். அப்போ எண்ணெய் வித்துக்கள் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக மஞ்சள் புரட்சியில் குறிப்பாக சொல்லணுன்னா எதை சொல்லுவாங்கன்னா கடுகு எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய். சரிங்களா? கடுகு, சூரியகாந்தி இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மஞ்சள் புரட்சினா கடுகு, சூரியகாந்தி எண்ணெயில் சன்ஃப்ளவர் ஆயிலில் சமைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கடுகு தானே போடுவோம், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மஞ்சள் புரட்சி, கடுகு, சூரியகாந்தி இம்பார்ட்டன்ட், எண்ணெய் வித்துக்கள். நீல புரட்சினா கடல் வந்து ஒரு சில டைம் நீல கலரில் தான் இருக்கும். கருமேகங்கள் சூழ்ந்தா மட்டும் ஒயிட் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி கடல் நீல கலரில் தான் இருக்கும். அப்போ மீன்கள் உற்பத்தி ஈஸியாக போட்டுருவீங்க. பழுப்பு புரட்சினா பழுப்பு கலர் என்னென்னது, தோல், கொக்கோ, மரபு சாரா உற்பத்தி. நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா இது மரபு சார்ந்த உற்பத்தின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பொருந்தாததை தேர்ந்தெடு அந்த மாதிரி கொடுத்துட்டாலோ, இல்லை சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துட்டு மரபு சார்ந்த உற்பத்தின்னு கொடுத்துட்டாங்கன்னா, மரபு சார்ந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னாக்க நம்ம அந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அப்போ பழுப்பு புரட்சினா என்னது, தோல், கொக்கோ, மரபு சாரா உற்பத்தி. நெக்ஸ்ட்டு தங்க நூழிலை புரட்சி, இதுதான் இம்பார்ட்டன்ட். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் நம்ம டக்குன்னு போட்டுடலாம். தங்க நூழிலை புரட்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம வேறு எதுவும் யோசிக்கக்கூடாது, சணல் உற்பத்தி. சரிங்களா? தங்க நூழிலை புரட்சினா சணல் உற்பத்தி. தேங்காய் நாரில் இருந்து தானே சணல் எடுக்கிறாங்க. அப்போ தேங்காய் உரிச்சோம்னா உள்ளே பார்க்குறதுக்கு அது கோல்டன் கலரில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சணல் உற்பத்தி எங்கே அதிகமாக பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது? மேற்கு வங்கம். கம்பேர் பண்ணி படிச்சுட்டே வந்தீங்கன்னா ஈஸியாகவே இருக்கும். தங்க நூழிலை புரட்சி அப்படின்னா சணல் உற்பத்தி மேற்கு வங்கத்தில் தான் அதிகமாக இருக்குது. பொன் புரட்சின்னு இங்கே வந்துருச்சு பாருங்கள். இங்கே தங்க நூழிலை புரட்சி, இங்கே பொன் புரட்சி, கோல்டு மாதிரி இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. பழங்கள், தேன் கோல்டு கலரில் தான் இருக்கும். தோட்டக்கலை பயிர், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டக்கலை பயிரும் பொன் புரட்சி தான். ஏன்னா தோட்டக்கலை பயிர்னா நம்ம என்ன சொல்லுவோம், மிளகு, ஏலக்காய், லவங்கம், இஞ்சி இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, இது எல்லாமே தோட்டக்கலை பயிர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ இதுவுமே ரேட்டெல்லாம் ரொம்ப அதிகம் தானே. இப்போ மிளகுலாம் 1000 rupees விற்கிது 1 kg. ஏலக்காயெல்லாம் சொல்லவே வேணாம். அப்போ இது எல்லாமே பொன் மாதிரி, கோல்டு மாதிரி, இதுவும் ரேட் ஏறிட்டே போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டக்கலை பயிர். அப்போ பழங்கள், தேன், தோட்டக்கலை பயிர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சாம்பல் புரட்சி. சாம்பல் கலரில் என்ன இருக்கும், உரங்கள் அப்படின்றத ஈஸியாக தெரிஞ்சிடும். இளம் சிவப்பு புரட்சி. வெங்காயம் பிங்க் கலரில் இருக்கும், அது போட்டுருவீங்க. இதில் கவனிக்க வேண்டியது மருந்து பொருட்கள், இறால். அப்போ பிங்க்குன்னு வந்துச்சுனாவே, இளம் சிவப்பு அப்படின்னு வந்ததுனாவே மருந்து பொருட்கள், இறால் உங்களுக்கு ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு பசுமை புரட்சினா உணவு தானியங்கள் எல்லாமே பசுமையாக இருந்ததுனா தானே தானியங்கள் நல்லா வளரும். அப்போ பசுமை புரட்சினா உணவு தானியங்கள். ரொம்ப அதிகமாக கேட்டது எதுனா வெள்ளி புரட்சினா முட்டை மற்றும் கோழிகள். சரிங்களா? வெள்ளி புரட்சினா முட்டை வந்துட்டு நல்லா வெள்ளி கலரில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெள்ளி புரட்சினா முட்டை போடுற கோழி. இதே வெள்ளி இழை புரட்சி, இழைன்னு வந்துருச்சுனாவே பருத்தியும் நல்லா ஒயிட்டாக தானே இருக்கும். பருத்தி இழை அப்படி தானே சொல்லுவாங்க. அப்போ பருத்தி இலை, வெள்ளி இழை புரட்சி அப்படின்றத ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிவப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. இப்போ மீட் வந்துட்டு ரெட் கலரில் தான் இருக்கும், அது ஈஸியாக போட்டுருவீங்க. தக்காளியும் அதே தான். அப்போ சிவப்பு புரட்சினா இறைச்சி உற்பத்தி, தக்காளி உற்பத்தி. வட்ட புரட்சினா உருளைக்கிழங்கு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், உருளைக்கிழங்கை ஸ்லைஸாக கட் பண்ணி சிப்ஸ் போடலாம். அப்போ வட்டமாக கட் பண்ணி சிப்ஸ் போடலாம். அப்போ வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி, இது உங்களுக்கு ஈஸி தான். வெண்மை புரட்சினா பால் உற்பத்தி, பால் ஒயிட் கலரில் இருக்கும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறது எங்கேயா இருக்குன்னா இந்த வெள்ளி புரட்சி, வெண்மை புரட்சி. ஏன்னா ரெண்டுமே ஒயிட் கலரில் வரும். பால் வெண்மையாக இருந்ததுன்னா நல்லாயிருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. முட்டை வெள்ளி மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட்டு ஒரு லெசன் முடிஞ்சிச்சுன்னா அந்த லெசனோட பாட சுருக்கத்தை பார்க்க மறந்துடாதீங்க.
அந்த லெசனில் இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இங்கே தான் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், புவியின் மேற்பரப்பில் காணப்படும் நுண்ணிய துகள்களே டேஷ் மண் எனப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, முக்கியமான நீர்ப்பாசன ஆதாரங்களில் இவற்றில் எது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா நமக்கு கால்வாய் பாசனம், கிணற்று பாசனம், ஏரி பாசனம் தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று வேறு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு அதை ஒமிட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இந்தியாவின் முக்கிய வேளாண் பயிர் பருவங்கள் டைரெக்டாக இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா குழப்பறதுக்காக காரி, ராபிப், சையத் போன்றவை எவற்றை குறிக்கின்றன அப்படின்னு கொடுத்துட்டு வேளாண் பயிர் பருவங்கள், காலநிலை, மண் வகைகள் அப்படின்ட்டு இன்னும் வேறு ஏதாவது ஆப்ஷன் கொடுத்து கேட்டாங்கனாலும் இது வந்து முக்கிய வேளாண் பயிர் பருவங்கள் அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு, இந்தியாவில் காணப்படும் முக்கிய பயிர் வகை பிரிவுகள் யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா உணவு பயிர், வாணிப பயிர் மற்றும் தோட்ட பயிர்கள். அப்போ 3 வகை இருக்குது. உணவு பயிர், வாணிப பயிர் மற்றும் தோட்ட பயிர்கள். இதுதான் இந்தியாவில் இருக்க முக்கியமான பயிர் வகை பிரிவு. ஃபைனலாக என்ன இருக்குது? இந்தியாவில் நடைபெறும் மீன்பிடித்தல் 2 வகைப்படும். அது வந்து உள்நாட்டு மீன்பிடிப்பு, கடல் மீன்பிடிப்பு. அப்போ ஆற்று மீன்பிடிப்பு, அது ஏரி மீன்பிடிப்பு இதெல்லாம் கிடையாது. இந்தியாவில் இருக்க முக்கியமான மீன்பிடித்தல் 2: உள்நாட்டு மீன்பிடிப்பு, கடல் மீன்பிடிப்பு. இந்த உள்நாட்டு மீன்பிடிப்புலேயே தான் எல்லாம் வந்துடும். ஆற்று மீன்பிடிப்பு, ஏரி மீன்பிடிப்பு, இந்த குட்டைகள் எல்லாம் அமைச்சு இறாலெல்லாம் வளர்ப்பாங்கல்ல தனியாகவே, அந்த மாதிரி எல்லாமே இதுலேயே வந்துடும். சரிங்களா? புக் பேக் பார்க்கலாம். டேஷ் மண்ணில் இரும்பு ஆக்சைடு அதிகமாக காணப்படுகிறது. செம்மண்ணில் தான் அதிகமான இரும்பு ஆக்சைடு இருக்குது. எந்த நிறுவனம் இந்தியாவில் உள்ள மண் வகைகளை 8 பெரும் பிரிவுகளாக பிரித்துள்ளது? அதாவது இந்தியாவில் மொத்தம் எத்தனை மண் வகைகள் இருக்கா? 8 இருக்குது. இது நம்ம பார்த்துருப்போம் ஃபர்ஸ்ட்லேயே. எங்கே பார்த்தோம்? ஒரு சர்க்கிள் கொடுத்துட்டு அதில் டேட்டா கொடுத்துருந்தாங்கல்ல, கரிசல் மண்ணா இத்தனை % இருக்குது, செம்மண்ணா இத்தனை % இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்ல. அப்போ அதில் 8 பெரும் பிரிவுகள் இருக்குது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை வந்து இந்தியாவில் இருக்க எந்த நிறுவனம் பிரிச்சிருக்குன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே இருக்குது, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம். நெக்ஸ்ட்டு, ஆறுகளின் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். சரிங்களா? ஏன்னா அதனால தானே நல்ல செழிப்பாக இருக்கும். ஆறுகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாமே வண்டல் மண் தான் இருக்கும். அங்கே தான் நெல், கரும்பு, வாழை இதெல்லாமே நல்லா தழைச்சி வாழி சொல்லுவாங்க. அப்போ ஆறுகள் மூலம் உருவாகும் மண் வண்டல் மண். இந்தியாவின் உயரமான புவியீர்ப்பு அணை. இங்கே புவியீர்ப்பு அணைன்னு வந்திருக்குங்களா? அப்போ உயரமான புவியீர்ப்பு அணை நம்ம இதுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். பட் இந்த இடத்துல எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, நம்ம ஒரு உயரமான இடத்துல நின்று பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? புவியீர்ப்பு அணை எப்படி இருக்கும்? நமக்கு நல்லா பக்குன்னு இருக்கும். அப்போ பக்ரானங்கள். இதுக்கு நம்ம ஷார்ட்கட் வேறு ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதாவது இந்த அணை எந்த ஆறில் இருக்குது, ப்ளஸ் அது பாயிற இடம், எந்தெந்த மாநிலம்லாம் இதனால் பயன்பெறுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ராஜா ஹரி பஞ்சம் வந்துட்டதுனால சட்டுன்னு உலகிலேயே மிகப்பெரிய புவியீர்ப்பு அணையான பக்ரானங்கள், அதாவது பக்குன்னு அதை திறந்து விட்டுட்டாரு, அந்த அணையை திறந்து விட்டுட்டாரு பக்குன்னு. அப்போ தண்ணியெல்லாம் வந்து அந்த இடம் வந்து செழிப்பாச்சு. இதை யார் பாராட்டினாங்க? இந்திரா காந்தி பாராட்டினாங்க. அப்போ பக்ரானங்கள் அணை, இந்திரா காந்தி அணை, இது ரெண்டுமே சட்லஜ் ஆறுகிட்ட தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து எந்தெந்த ஏரியாவை வளப்படுத்துது? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான். அதான் ராஜா ஹரி பஞ்சம் அப்படின்றத ஷார்ட்கட்டாக சொன்னேன். நம்ம எங்கேயாவது நம்ம படித்தது பார்க்கும்போது மறுபடியும் அதை நம்ம ஞாபகப்படுத்தணும். சப்போஸ் ஞாபகம் வரலன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் நம்ம பார்த்துட்டு வந்தோம்னா நமக்கு அது எப்போவுமே மறக்கவே மறக்காது. இது நம்ம எங்கேயோ பார்த்தோமே, சரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா அது அப்படியே ஞாபகத்துலேருந்து மறைஞ்சிரும். ஒரு சில விஷயங்களை 2-3 டைம் பார்த்தா எப்போவுமே மறக்கவே மறக்காது. சரிங்களா? இந்த மாதிரி கம்பேர் பண்ணி படிங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட், டேஷ் என்பது ஒரு வாணிப பயிர். எது வாணிப பயிர்னா பருத்தி. நெக்ஸ்ட், கரிசல் மண் டேஷ் எனவும் அழைக்கப்படுகிறது. கரிசல் மண்ணை பருத்தி மண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா கரிசல் மண்ணில் தான் பருத்தி அதிகமாக விளையும். உலகிலேயே மிக நீளமான அணை. மிக நீளமான அணை என்ன சொல்லுவோம்? ஹிராகுட். நாம் இது கூட பார்த்தோம்ல, குட்மஹா, நல்லா ஓடி ஜெயிச்சிட்ட, ஏன்னா உலகின் நீளமான அணை, நல்லா நீளமாக, அதாவது வேகமாக நல்லா ஓடிட்ட, குட்மஹா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஏன்னா மகாநதி, நல்லா ஓடிட்ட, ஒடிசால அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, அதுதான். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவில் தங்க இழை பயிர் என்று அழைக்கப்படுவது எது?
தங்க இழை பயிர் அப்படின்னா சணல். நெக்ஸ்ட், சரியான கூற்றை கண்டுபிடிக்கவும். பழங்கள், காய் வகைகள் மற்றும் பூக்கள் பயிரிடல் ஈடுபடுவது தோட்டக்கலைத்துறையாகும். காரணம், உலகளவில் இந்தியா மா, வாழை மற்றும் சிட்ரஸ் பழவகை உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ளது. இது கூற்று காரணம் ரெண்டும் சரியா தப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு கூற்று சரி, கூற்று சரி, காரணம் தவறு. சரிங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. ஆப்ஷன் 3ல இருக்கு பாருங்க, அதுதான். நெக்ஸ்ட், கூற்று, வண்டல் மண் ஆறுகளின் மூலம் அரிக்கப்பட்டு படிய வைக்கப்பட்ட மக்கிய பொருட்களால் ஆன ஒன்று. காரணம், நெல் மற்றும் கோதுமை வண்டல் மண்ணில் நன்கு வளரும். இது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஆனால் இந்த கூற்றை இந்த காரணம் விளக்கல. அதாவது இந்த கூற்றுக்கான விளக்கம் இங்கே சரியா இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி, ஆ, இதுதான். நெக்ஸ்ட், பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். கோதுமை, நெல், திணை வகைகள், காஃபி. இது பொருந்தாதது எதுனா காஃபி. காஃபி தான் பொருந்தாதது. ஏன்னா கோதுமை, நெல், திணை வகைகள் இது மூன்றுமே தானியங்கள்ல வந்துடும். சரிங்களா? ஆனால் இந்த காஃபின்றது தோட்டப்பயிர். நெக்ஸ்ட், காதர், பாங்கர், வண்டல் மண், கரிசல் மண். இதில் எது பொருந்தாததுன்னா கரிசல் மண். ஏன்னா இந்த வண்டல் மண்ணோட பார்ட்டு தான் காதர், பாங்கர் அப்படின்றது. அதாவது வண்டல் மண்ணோட ஒரு வகை. வண்டல் மண்ணோட ஒரு சில டைப் தான் காதர், பாங்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வண்டல் மண், காதர், பாங்கர் இது மூணுமே ஒரு பக்கம், கரிசல் மண் மட்டும்தான் வேற. ஏன்னா அது தனித்துவமானது. சரிங்களா? அப்போ இங்கே பொருந்தாதது கரிசல் மண். நெக்ஸ்ட், வெள்ள கால்வாய். இதுக்கு பொருந்தாதது ஏரி பாசனம். ஏன்னா இந்த மூணும், வெள்ளப்பெருக்கு கால்வாய், வற்றாத கால்வாய், இந்த கால்வாய் இது மூணுமே கால்வாய் பாசன முறையை சார்ந்தது. ஆனால் இந்த ஏரி பாசனம் அப்படி இல்லை. அப்போ இதில் பொருந்தாதது ஏரி பாசனம். நெக்ஸ்ட், பொறுத்துக. இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் எதுனா ஊபி மற்றும் பீகார். அதாவது உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காஃபி, காஃபினா கர்நாடகா. ரைமிங்காக இருக்கா? காஃபி, கர்நாடகா. நெக்ஸ்ட், டெஹிரி அணை. இந்தியாவின் உயரமான அணை எது அப்படின்னு சொல்லி கேட்டால் இங்கே டெஹிரின்னு கொடுத்துருக்காங்க. இது டெஹிரி இல்லை, தெஹிரி. நம்ம முன்ன பார்த்தோம் இல்லைங்களா, தெஹ்ரி, அந்த அணை தான். அதாவது தெரி மூவியை உங்களுக்கு நான் ஷார்ட்கட்டாக சொல்லியிருப்பேன். தெரி மூவி சொல்லிவிட்டு பாகமதி அந்த ஃபிலிம் சொல்லியிருப்பேன். அது எங்கே இருக்குது? உத்தரகாண்டில். உக்கிரமாக காண்டாயிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே அணை தான் டெஹ்ரி அணை. அதாவது இந்தியாவின் உயரமான அணை. நெக்ஸ்ட், ஹிராகுட். ஹிராகுட்னா மகாநதி, குட் மகா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தோட்டக்கலை. தோட்டக்கலைன்னா தங்க புரட்சி. சரிங்களா? ஏன்னா அங்கே விளையிற பொருட்கள் எல்லாமே காஸ்ட்லியாக இருக்கும். மிளகு, லவங்கம் எல்லாமே. அதுதான். அப்போ இந்தியாவின் சர்க்கரை கிண்ணம் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார். காஃபி, கர்நாடகா. டெஹிரி அணை இந்தியாவின் உயரமான அணை. ஹிராகுட் மகாநதி. தோட்டக்கலை தங்க புரட்சி. இப்போ இதோட இந்த லெசன் முடிச்சுது. இது வரைக்கும் டீச் பண்ண எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கப்புறம் இந்த லெசனை ஒரு முறை ரீட் அவுட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ரீட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லெசனே கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆன மாதிரி ஆகிடும். இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடும். சரிங்களா? மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி.